பாசத்துக்குரிய என் உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த தொகுதியை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சுத்த பொன் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் பிறந்த அந்த புண்ணிய பூமியான முதுகுளத்தூர் தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எல்லா சாதி மக்களும் சேர்ந்து ஒற்றுமையாக ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குவீர்களே, ஆனால் என் இருதயத்தில் கத்தி வைத்து குத்துவதற்கு சமம் என்று சொன்னவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை அன்று சாதி தலைவராக யாரும் பார்க்கவில்லை, தேசிய தலைவராக பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. இன்னைக்கு சாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறான். போற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதியினுடைய அமைப்பு தலைவர்களை வைத்துதான் வேட்பாளராக விடக்கூடிய காலம் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே வந்துவிடும். இப்போ அப்படிப்பட்ட அந்த தெய்வ திருமகனாருடைய தொகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது திமுகவிலங்க ராஜகண்ணப்பன் அவர் தான் அங்க இன்னைக்கு கரண்ட் எம்எல்ஏ. அவர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த திமுகவில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே மாதிரி மலேசியா பாண்டியன் அதிமுகவுடைய கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவரும் யாதவர் சமுதாயம் சேர்ந்தவர். அவர் ஆல்ரெடி ஒரு முறை காங்கிரஸிலே இதே தொகுதியிலே போட்டி போட்டு ஜெயித்தவர். மீண்டும் இங்கு அதிமுகவில் களம் காண்கிறார். இப்ப புதியதாக அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சின்னம்மா அவர்களின் அன்பை பெற்ற வேட்பாளருமான டாக்டர் ராம்குமார் இந்த தொகுதியிலே களம் காண்கிறார். களம் சூடா இருக்கு, பயங்கரமா இருக்கும், மும்முனை போட்டிங்களா. ஆனால் அங்கே அதிமுகனால் யாரு, எந்த கம்பெனி? எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக கம்பெனிக்கு அந்த தொகுதியிலே ஓட்டு இல்லை. இனி ஏன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளை மக்கள் புரிந்து கொண்டார்கள். 10% இட ஒதுக்கீட்டிலே அவர் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அடுத்தால சின்னம்மாவுக்கு பதவியை வாங்கிய மறுநாளே நீ யாரு, உனக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு அப்படி என்று பேசியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு தேவர் சமுதாயம் என்றாலே சுத்தமாக பிடிக்காதுங்க. அவரு தேவர் சமுதாயத்தை புறக்கணிப்பவர். தேவர் சமுதாயத்தினுடைய எதிரி இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரே ஒரு ஆள் தான், எடப்பாடி பழனிசாமி. அப்போ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கு உள்ள முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சத்தியமா ஓட்டு போட மாட்டாங்க. அங்க இன்னைக்கு 1,00,000 ஓட்டுகளுக்கு மேல முக்குளத்தோர் சமுதாயத்துடைய ஓட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா போட மாட்டாங்க. உணர்வான தேவமாறு போட மாட்டான், ஓர்மையான தேவமாறு போட மாட்டான். உண்மையான தேவமாறு சமுதாயத்தின் மீது பற்றுதல் உள்ளவன் ஒரு பய கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சத்தியமா ஓட்டு போட மாட்டான். கூட போவான், வருவான், கூடவே இருப்பான், கட்சியில் இருப்பான், பதவிக்காக வேணும்னா போவான். ஆனால் ஓட்டு பூத்துக்குள்ள போகும்போது அவன் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள குத்தும், நான் இன்னாறு தேவர் மகன், இன்னாறு தேவர் பேரன், எடப்பாடி பழனிசாமிக்கு போட மாட்டோம்னு சத்தியமாக தென்னந்தோப்புக்கு தான் ஓட்டு போட போறான், உறுதி. அப்போ அப்படி இருக்கும்போது அங்க அதிமுகவுக்கு வேலை இல்லை. மலேசியா பாண்டியன் மீண்டும் மலேசியாவுக்கு தான் போகணும். அங்க அதிமுகவுக்கு சோழி முடிஞ்சு. இப்ப இங்க போட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கும் தென்னந்தோப்புக்கும் தான், ராம்குமார் பாண்டியனுக்கும் ராஜ கண்ணப்பனுக்கு தான். இப்போ
ராஜகண்ணப்பன். அவரால் தொகுதியில் 10 பைசாவுக்கு புரோஜனமே கிடையாது, பார்ப்பதே கிடையாது. இன்னொன்று, 3 பேர்லையும் ஒருவருக்கு தான் முதுகுளத்தூருடைய சொந்த தொகுதி, மண்ணின் மைந்தன். யாருன்னா அது ராம்குமார். ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய தலைவர் அவர். அப்போ அங்க உள்ள தேவர் சமுதாயத்து மக்களுக்கு பரிச்சயமானவர், அறிமுகமானவர், டாக்டர் வேற. அந்த தொகுதியை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்தவர், இளைஞர். கண்டிப்பாக அவருக்கு தான் எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. இன்னொன்னுங்க, தேவர் சமுதாயத்து மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போட தான் போகிறாங்க, வேறு எதுக்கும் போட மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ராம்குமாருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதாவதுங்க, தேவமார் அப்படின்னாலே எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு கொண்டு போவேன். ஏன்னா அன்னைக்கு ஆண்டது யாரு? ஆண்டதே சேரன், சோழன், பாண்டியன், 3 மன்னர்கள். யார்? முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தில் அவங்க சாதியெல்லாம் பார்க்கல, எல்லாத்தையும் அரவணைச்சாங்க. அது தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவனால் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஏங்க, எல்லாருக்குமே தேவமாறுனா ஒரு பாசம் இருக்கும், எல்லாருக்கும், எல்லா சமுதாயத்திற்கும் டோட்டலாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. மாமன் மருமகன் அப்படி என்று இன்னைக்கு நாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயங்களும் இன்னைக்கு அங்க கலவரங்கள்லாம் சில நேரத்தில் ஆகிட்டு இருக்கு. அது யாராவது ஒருவரால தான், எல்லாரையும் சொல்ல முடியாது. தேவமாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தால் கண்டிப்பாக அந்த தொகுதி சீரும் சிறப்புமா இருக்கும். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையும் அதுதான். ஏன்னா தைரியமாக எதையும் பேஸ் பண்ணுவான், யாருக்கும் அஞ்ச மாட்டான். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அவன் கொடியை பிடிக்கவே மாட்டான். நியாயம்னா என்ன கண்டிப்பா பார்ப்பான். அப்படி வாழ்ந்த இந்த சாதியில உள்ளவர் தான் நம்ம ராம்குமார் பாண்டியன். அவருக்கு கண்டிப்பாக எல்லா சமுதாயத்து மக்களும் ஓட்டு போட போறாங்க. ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சிட்டாரு 100%. அடிச்சு சொல்றேன். காரணம் என்ன? எடப்பாடியினுடைய அதிருப்தி. எடப்பாடியுடைய கம்பெனிக்கு அங்க ஓட்டுக்கள் இல்லை. இந்த முறை எப்படியாவது தேவருடைய தொகுதியில ஒரு தேவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படி என்று எல்லாருமே முடிவு கண்டுவிட்டார்கள். அப்ப என்ன ஆகும்? நிச்சயமாக வெற்றி. அதே மாதிரி சின்னம்மா அவர்கள் அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக போவார்கள். எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போடும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்படி என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரிதான் ராம்குமார் பாண்டியனுக்கு சத்தியமா ஓட்டு போடுவாங்க. யாருமே செய்ததை, நன்றியை மறக்க மாட்டார்கள், கண்டிப்பா மறக்க மாட்டார்கள். ஒரு இளைஞன் வரட்டுமே, இந்த தொகுதிக்கு ஒரு இளைஞன் வந்தால் கண்டிப்பாக மீண்டும் முதுகுளத்தூர் தொகுதி தேவராண்ட தொகுதியாக கண்டிப்பா இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக நீங்கள் அனைவரும் தென்னந்தோப்புக்கள் சின்னத்தில் ஓட்டு போட்டு ராம்குமார் பாண்டியனை எல்லாரும் நீங்கள் ஜெயிக்க வையுங்கள் வையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.